ஆடம்பரமான திருமணம் செய்யணும்னு எல்லாரும் விருப்பப்படுறாங்க. நிறைய பேரு திருமணம்னாலே இத்தனை லட்சம் செலவு பண்ணி இப்படியெல்லாம் பண்ணணும். ஊர் உலகத்துக்கு அப்படிதான் இது சரியா இருக்கும். அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு கருத்துக்கள் இருக்கு. மட்டும் இல்ல, எல்லாரும் அதுக்குள்ள ஒரு ஒரு மன அழுத்தத்துக்குள்ளேயே இருக்கிறாங்க. வேற வழி இல்லாம. இந்த திருமணம் அப்படிங்கிற விஷயம் எப்படி ஆரம்பிச்சது, இது எதுக்கு ஊரெல்லாம் கூட்டி திருமணம் செய்தாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் மூலத்துக்குள்ள போனோம்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க. அதுக்குள்ள ரொம்ப ஆழமா போனோம்னா அந்த காணொலியில அதை பேச முடியாது. இருந்தாலும் சுருக்கமா சொல்றேன். அதாவது அந்த காலத்துல இயற்கையோட இயற்கையா மனிதன் வாழ்ந்துகிட்டு இருந்த காலத்துல மிருகங்களை போலதான் இருந்தாங்க. அதாவது தாம்பத்திய வாழ்க்கைங்கிறது கல்யாணம் ஆகி நம்ம தாம்பத்திய வாழ்க்கை பண்ற மாதிரி இல்லை. எப்படி ஒரு மிருகம் இயல்பாக எல்லாத்துக்கூடையும் சேர்க்கை இருக்கிறதோ அப்படித்தான் மனிதனும் இருந்தான். ஆதி காலத்துல ஆதி மனிதன் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்துல அப்படிதான். உறவுங்கிறதே கிடையாது. தகப்பன்கிற ஒரு உறவே அப்ப இல்லாம இருந்தது. தாய் மட்டுமே இருந்தால், ஏன்னா குழந்தை பிறக்கும், கர்ப்பம் அடைகிறாள். அது கர்ப்பம் அடைகிறதுக்கு காரணமே தாம்பத்தியம்தாங்கிறதே நிறைய ஒரு காலகட்டத்துல தெரியாம இருந்துச்சு. இந்த மாதிரிதான் இது ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த படிப்படியா அது ஒரு பெரிய கதை. கடைசியில ஒரு கட்டத்துல இது எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, ஆதிவாசிகளுக்குள்ள சண்டை. இப்ப யார் கூட வேணாலும் தாம்பத்தியத்துல இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அங்க பிரச்சனை உருவாச்சு. அப்பதான் எனக்குன்னு ஒரு பெண்ணை இருக்கணும், இந்த பெண்ணுக்கும் எனக்கும் உள்ளதான் அந்த உறவு முறை இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரணும். ஒரு சட்டமாக அங்க எழுதப்படாத ஒரு சட்டம், நாகரிகம் அப்படிங்கிற ஒரு பேர்ல அதை கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த ஒரு சம்பிரதாயம் வந்துச்சு. அப்படி வரும்போதுதான் சரி, நானும் இந்த பெண்ணும் நாங்க இந்த தாம்பத்திய வாழ்க்கைக்கும் நீங்க யாரும் இதுல டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத உலகத்துக்கு தெரிய வைக்கிறதுக்காக அதை ஒரு சடங்கா பண்ணி ஊருக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஊருங்கிறதே அப்ப கிடையாது. அது ஏதோ ஒரு கிராமமா அங்கங்க கிளஸ்டர்டா ஆதிவாசிகள் வாழ்ந்தாங்க. இது ஒரு பெரிய கதை. இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயம் எவால்வ் ஆனதுக்கு காரணமே இந்த ஒரு பெரிய ஒரு நாகரிக வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி வந்தப்ப அனௌன்ஸ் பண்ணியாச்சு, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க முன்னிலையில அதுக்கப்புறம் நிறைய சடங்குகள் இருக்கு. இறைவன் சாட்சியாக உன்னை நான் கைப்பிடிக்கிறேன், உன்னை நான் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு பக்கம். அது எல்லாமே நாகரிக அடிப்படையில் வர்றது. அது ரொம்ப அற்புதமான விஷயம், அதுல ஒன்றும் இல்லை. ஆனா இந்த முக்கியமானது என்னன்னா, அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம். என் வீட்டுல ஒரு பிள்ளை பெரிய மனுஷி ஆயிட்டா அப்படின்னு உலகத்துக்கு எதுக்கு சொல்றோம்னா, திருமணத்துக்கு தயாராக இருக்கிறேன்னு ஊருக்கு அனௌன்ஸ் பண்ற மாதிரி திருமணமான பெண்ணு அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்றதுக்காக உருவாக்குனதுதான் இந்த விஷயம். அது அப்புறம் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, இது சின்னதா பண்றது பெருசா பண்றதுன்னா அவங்கவுங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி நான் சமுதாயத்துல ஒரு பெரிய மனிதன், ஸோ என் ஸ்டேட்டஸ்க்கு நான் இப்படி தான் பண்ணணும். இப்போ எப்படி நம்ம ஒரு சராசரி மனுஷன் ஒரு ரோட்டு கடையில் போய் சாப்பிட்றான், ஒரு கொஞ்சம் வசதியான இருக்கிறவன் இன்னொரு ஏ கிளாஸ் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றோம், இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க ஃபைன் டைனிங் போகிறாங்க, ரொம்ப பெரிய ஆளுங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்றேன். அந்த மாதிரி நான் என்னுடைய சமுதாயத்தில் நான் ஒரு உயர்ந்த இடத்துல நான் பெரிய செல்வாக்கா இருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பலா மாறிடுச்சு. கார் வச்சுக்கிறது, வீடு வச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு சரியான அணுகுமுறை இல்லைன்னு தான் நான் சொல்வேன். அதாவது அந்த காலத்துல அவங்க ஊரை கூட்டி பண்ணதுக்கான நோக்கம் வேற. ஆனா இன்னைக்கு நம்ம பண்றதுடைய நோக்கம் வேற. இது ஒரு தேவையில்லாத ஒரு பிரஷரை தான் நம்ம சமுதாயத்துல நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். இது ஒரு கௌரவமாக மாறிவிட்டது இன்னைக்கு. அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கோமாளித்தனம் என்று தான் சொல்லணும். அதாவது பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா வாழணும், அவ்வளவுதான். அதுதான் ஒரு 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 திருமணத்தினுடைய சக்சஸ் எங்க இருக்குன்னா கல்யாணத்துல இல்லை, அதுக்கப்புறம் அவங்க வாழ்றதுல இருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நிறைய திருமணங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டைவர்ஸ்ல போய் முடியுது. ஒரு வருஷம் கல்யாணம் ஆகி அவங்க நல்லபடியா வாழ்றதே பெரிய டேஞ்சரா இருக்கு இன்னைக்கு இருக்கிற காலத்துல. ஃபேமிலி கோர்ட்ல பாத்தீங்கன்னா நீ கோர்ட்ல 80% கேஸ் டிவோர்ஸ் கேசஸா தான் இருக்கு.
எனக்கு சில கல்யாணத்துக்கெல்லாம் ஆடம்பரமா அவங்க செலவு பண்ணி போகும்போதே எனக்கு பார்த்தாலே தெரியுது, ஐயோ இவங்க இவங்க 2 பேருக்குள்ள இது எவ்வளவு நாளைக்கு இவங்க வந்து இப்படி ஒண்ணா இருக்க போறாங்க, எங்க இவங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து மனஸ்தாபங்கள் வந்து பிரிந்து விடுவார்களோ என்ற பயமும் அச்சமும் இன்னைக்கு நிறைய வந்துருச்சு மக்களிடத்துல. சோ திருமணனால நான் பண்றது சக்சஸ் இல்ல. அதுக்கப்புறம் அந்த பெண்ணும் அந்த ஆணும் ஆனந்தமாக வாழ்றதுதான் பெரிய சக்சஸ். என்ன கேட்டா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சிம்பிளா திருமணம் பண்ணிட்டு உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அனௌன்ஸ் மட்டும் பண்ணிட்டு குடும்பத்துக்குள்ள ரொம்ப எளிமையாக பண்ணிட்டு செலவு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க 2 பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு தேவையான பொருட்களையும் அவங்களுக்கு தேவையான ஃபியூச்சரை உருவாக்குறதுக்கு உண்டான இதுக்கு அந்த பணத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு அதை உதவி பண்ணி அவங்க 2 பேரும் ஆனந்தமா சந்தோஷமா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வாழ்றதுக்கு உண்டான 100 வருஷம் வாழ்றதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு, அப்பா நாங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கோம், ரொம்ப ஆனந்தமா இருக்கோம், அல்லது ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டத்தை கூட வைக்கலாம், அதுக்கு கூட நீங்க செலவு பண்ணலாம், தப்பு இல்லைன்னு சொல்லுவேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது வந்து நானா சொல்றது, என்னுடைய தோன்றது. பட் ஏன்னா திருமணம்ங்கிறத நம்ம எப்ப பெருசா கொண்டாடணும் அப்படின்னா அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஆனந்தமான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமா வாழ்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருந்து அதை கொண்டாடி அதை ஊருக்கு சொல்றதுல ஒரு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆனா இப்போ நாம செய்யறது வந்து கௌரவத்துக்காக செய்யறது வந்து இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கோமாளித்தனம் என்று தான் சொல்லணும். என்னிடத்தில் நான் செல்வந்தராக இருக்கிறேன், நான் உலகத்துல பெரிய ஆளுன்னு நம்ம உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதுக்கு திருமணம் வந்து ஒரு இதாக பயன்படுத்துறது வந்து எவ்வளவு பேருக்கு நாளைக்கு நல்லது செய்யலாம், பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் உருவாக்கலாம், அதுக்கு பல பேருக்கு நீங்க வேலை கொடுக்கலாம், எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்யலாம், பொது காரியங்கள் செய்யலாம், இல்ல பல விதமான நீங்க ஒரு தொழிலே பண்ணலாம். அதுக்கு எதுக்கு நம்ம வந்து திருமணத்துக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு செலவு, நினைச்சு பார்க்க முடியாத செலவெல்லாம் இப்ப பண்றாங்க. 1 நாள் 2 நாளுக்கு, அதாவது திருமணத்துக்குன்னு இதை 2ஆ பிரிக்கலாம் நீங்க. ஒண்ணு வந்து அந்த திருமணத்துக்கு போடுற நகை, அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற வீடு, காரு, அது ஒரு பக்கம். அந்த திருமண நிகழ்ச்சிக்குன்னு செலவு பண்றாங்க பாருங்க, அந்த 1 நாள் கூத்து, அதுக்கு அடிக்கிற பத்திரிக்கையே நான் பார்த்துருக்கேன். சில பத்திரிகையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிக்கையே 500 ரூபாங்க. இதோட காஸ்ட் வந்து 500 ரூபாய். அவங்க பார்த்து பிரிச்சு அந்த தேதி, அந்த நாலு நட்சத்திரம், எந்த மண்டபம், எந்த ஊரு, இந்த அட்ரஸை மட்டும் பார்த்துட்டு அந்த பத்திரிகையை தூக்கி அப்படியே குப்பை தொட்டியில போட போறாங்க. அதுக்கு எதுக்கு இவங்க 1000 ரூபாயும் 1500 ரூபாய்க்கெல்லாம் பத்திரிக்கை அடிக்கிறாங்க? நினைச்சு நீங்க சராசரியா சில மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அப்பர் மிடில் கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிக்கை 100 ரூபா 150 ரூபா 200 ரூபாய்க்கு சர்வசாதாரணமாயிடுச்சு. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கோமாளித்தனம், இது வந்து ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம் என்றுதான் நான் சொல்வேன். ஸோ இதை வந்து இந்த திருமணம்ங்கிறது எதற்காக பண்றோம், அதனுடைய அர்த்தம் புரிந்து அதுல பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை அறிந்து அந்த திருமணமாகக்கூடிய அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் செய்யக்கூடிய சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை எளிமையாக வைத்திருந்து செய்வது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம். பணம் இருக்கிறவங்களும் அப்படி பண்ணணும். அப்பதான் மற்றவங்களுக்கே அது புரியும். ரொம்ப செல்வந்தரா இருக்கிறவங்க அதுக்காக நீங்க வந்து யாரையுமே கூப்பிடாம நீங்க வந்து சும்மா பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. ஓரளவுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை அந்த சம்பிரதாயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஆண் பெண்ணனுடைய வாழ்க்கைக்கு உதவுற மாதிரி அதை ரொம்ப புத்திசாலித்தனமாக அதை கையாண்டால் மிக சிறந்தது. அது வந்து உங்களுக்கும் நல்லது, அந்த குடும்பத்துக்கும் நல்லது. இதனால சமுதாயத்துக்கு நீங்க ஒரு பெரிய மெசேஜும் கொடுக்குறீங்க. வரக்கூடிய அடுத்த சந்ததியினர் வந்து இதை புரிந்து கொண்டு அதை செயல்பாட்டு கொண்டு வருவது ரொம்ப சரின்னு எனக்கு படுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்.